சமுதாயத்தினுடைய மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நாம் போராட வேண்டும். அதுதான் சமூக நீதி. இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை அனைத்து சமுதாய இளைஞர்கள் ஒருங்கிணைந்து போராடினார் என்பதுதான் வரலாறு. தீரன் சின்னமலையினுடைய வரலாறு ஒரு கும்மிப்பாட்டு அடிப்படையில் தான் 48 வரிகள் கொண்ட ஒரு கும்மிப்பாட்டு வரிகளிலே தான் அந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. 1959 புலவர் மு. குழந்தை அவர்களால் எழுதப்பட்டது. அது என்ன பாடல் என்று சொன்னால், கட்டுத்தடிக்கார முன்னடக்க கருப்பு சேர்வையும் பின்னடக்க வட்டப்பட்டுக்கார சின்னமாலவார சௌரியம் பாருங்கடி என்ற அந்த பாடல். அதிலே கட்டுத்தடிக்காரன் யார்? நாடார் சமூகத்தைச் சேர்ந்த குராலன் நாடார். இது வரலாறு. இப்படி அருந்ததிய சமுதாயத்தைச் சேர்ந்த மாவீரன் பொல்லான் மாதாரிதான் தீரன் சின்னமலையினுடைய உயிரை ஆங்கிலேய படையிலிருந்து 3 முறை காப்பாற்றினார் என்பது வரலாறு. அந்த வரலாற்றை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு மாவீரன் பொல்லானுக்கு 4,90,00,000 மதிப்பீட்டிலே ஒரு பிரமாண்டமான மணிமண்டபம் அங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு. அந்த பணியை சிறப்பாக செய்து கொடுத்த அருமை அண்ணன் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு. முத்துசாமி அவர்களுக்கும் இதை சிறப்பாக செயல்படுத்திய மாண்புமிகு தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மாவீரன் பொல்லான் பேரன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. கடையேறு வல்லவரில் ஒருவரான கொல்லிமலை ஆண்ட மாமன்னன் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் வல்வில் ஓரி அவர்களுக்கு ஆடி 18, 17 2 நாட்கள் வசந்த விழா, வல்வில் ஓரிக்கு வசந்த விழா என்று அறிவித்து ஆணைகளை வைத்து அங்கே சிலையை நிறுவியர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பது வரலாறு. இங்கே நான் தீரன் சின்னமலையை பற்றி குறிப்பிடும் பொழுது சொன்னேன், தீரன் சின்னமலைக்கு அவர் இந்த ஆட்சி செய்வதற்கு, அவர் குடும்பத்தோடு வாழ்வதற்கு, வாழ்வாதாரத்திற்காக தனது 250 ஏக்கர் நிலத்தை கொடுத்தவர் ஒரு வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த வரலாறு. ஆகவே இன்றைக்கு அனைத்து நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயர்களுக்கு அந்நியர்களை எதிர்த்து போராடியவர்கள் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் போராடி பெற்றனுடைய வரலாறு தான் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இருக்கிறவர்கள் அரசியல் செய்வதற்காக சாதி சாதிகளை பூசிக்கொண்டு ஒரு சமூகம் உயர்ந்த சமூகம், ஒரு சமுதாயம் கீழ்ந்த சமுதாயம் என்று பேசுவது என்பது வாடிக்கை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் நான் ராஜ் கவுண்டர் நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, நாம் அனைத்து சமுதாயத்திலும் அரவணைத்து செல்ல வேண்டும். அனைத்து சமுதாயத்தினுடைய வாக்குகளும் நமக்கு வேண்டும். இன்றைக்கு ஒரு அருமையான செய்தியை தலைவர் ராஜ் கவுண்டர் அவர்கள் சொன்னார், புதிய திராவிடர் கழகம் கண்டிப்பாக இந்த முறை சட்டமன்றத்துக்கு செல்லும் என்று சொன்னார். ஆம், புதிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ராஜ் கவுண்டர் சட்டமன்றத்துக்கு சென்றால்தான் நம்மளுடைய கோரிக்கைகளை இங்கே வென்றெடுக்க முடியும், பேச முடியும், போராட முடியும். ஆகவே அனைத்து சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் நாம் போராட வேண்டும். அனைத்து சமுதாய மக்களுடைய வாக்குகளையும் பெற வேண்டும். அதுதான் சமூக நீதி. இன்றைக்கு இங்கே ஒரு சமூக நீதி விழாவை, திருவிழாவை நாம் நடத்தி இருக்கிறோம். அத்தனை சமுதாய தலைவர்களையும் அழைத்து இந்த சமூக நீதி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது. இங்கே கொல்லிமலை ஆண்ட வல்வில் ஓரியின் வாரிசிகளாக வேட்டுவ கவுண்டர் சமுதாயம், கட்டுத்தடிக்காரன் குணாளன் நாடாரனுடைய வாரிசிகளாக நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும், மாவீரன் பொல்லானுடைய வாரிசிகளாக இங்கே அருந்த சமுதாயத்தினுடைய வாரிசிகளாகவும், இங்கே தீரன் சின்னமலையினுடைய வாரிசிகளாகவும் இன்று வந்திருக்கிற அனைவரையும் நான் சார்ந்திருக்கிற மாவீரன் பொல்லான் பேரவை சமூக நீதி மக்கள் கட்சியின் சார்பாக எல்லாம் மனதார பாராட்டி, நன்றி பாராட்டி எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விரைவில் நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக உரையாற்றிய அண்ணன் வடிவேல் ராமன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தற்பொழுது கொங்கு தலைவர் கே. ராஜ்கவுண்டர் அவர்கள் அண்ணன் வடிவேல் ராமன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். அடுத்தபடியாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பொறுப்பாளர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள்